ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சி வீடு, கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்ற உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் தான் நம்ம இன்னைக்கு எப்படி வீட்லேயும் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் வைக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த உருளைக்கிழங்கு மசாலா வறுவலை அப்படியே அச்சு பசங்காம வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுவல், மசாலா வறுவல் எதுனாலே பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் சோம்பு சேர்த்து பண்ணணும். பார்த்தா உருளைக்கிழங்கு வறுவலுக்கே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும் இந்த சோம்பு. அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கறலாம். அடுத்ததா கட்டாயமா சேர்த்துக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பெருங்காயம் இல்லாம உருளைக்கிழங்கு வறுவலை பண்ணவே கூடாது. அடுத்ததா அது கூடவே ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கறலாம். அடுத்ததா ஒரு 2 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 கிட்ட சின்ன சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கறலாம். அடுத்தது அது கூடவே இந்த மசாலா வறுவலுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு இது எல்லாம் சேர்ந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம போட்ட தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கிட்ட இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கறலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், வாசத்துக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். அடுத்ததா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கறலாம். எண்ணெயிலே போட்டு இந்த மசாலாவை வதக்கும் போது நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா வறுவலுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இது நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இது நல்லா கொதிச்சு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்ப பாருங்க, சூப்பரா இது நல்லா வத்திட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு இதுல ஒரு அரை கிலோ அளவு கிட்ட உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்து அந்த கிரேவி கூட இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கறலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி எல்லாம் வத்திட்டு அந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்கோட செட் ஆயிட்டு வந்திருக்கும். இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கறலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. விசேஷங்களை சாப்பிட்டா அதே மசாலா வறுவலை வீட்லயே செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.